ஓபிசி இது எல்லாமே இப்போ வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் பிசி எம்பிசி இருக்குது, ஆல் இண்டியா லிஸ்ட்டில் எடுத்தாலும் அது ஓபிசி. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் 34 ஜட்ஜுங்க இருக்காங்க. எத்தனை ஓபிசி ஜட்ஜ் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு ஓபிசி ஜட்ஜ் தான் இருக்காங்க. அதாவது 2%, 34ல் 1 2%. 54% இருக்கிற ஓபிசி மக்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் பிரதிநிதியாக 2% தான் இருக்கிறாங்க. நீங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எடுத்துக்கோங்க, டாப் 15 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் ஒரு ஓபிசி ப்ரொஃபஸர் கூட நியமிக்க கிடையாது. அதே போல் ராகுல் காந்தி அவர்களே சொல்கிறாரு 90 செக்ரட்டரி பொசிஷன் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் செக்ரட்டரி பொசிஷன் 90 பொசிஷன்ஸ் இருக்குது, 3 பேர் தான் ஓபிசியை ஃபில் பண்ணியிருக்காங்க. நியாயமாக நீங்கள் 54% எடுத்து பார்த்தீங்கன்னா 50 பேர் இருக்கணும் 90 பேரில் ஓபிசியாக, ஆனால் 3 பேர் தான் இருக்காங்க. இப்போ இந்த ஓபிசி சாதிகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து போராடினா இதிலெல்லாம் பங்கு கேட்போம்ல, இதிலெல்லாம் வந்து அதிகாரத்தை வந்து கைப்பற்றுவோம்ல. அப்போ அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இது மாதிரியான சாதிய உணர்வுகள், நீ வேற சாதி நான் வேற சாதி, நீ நாடாரு நான் முக்குளத்தூர், நீ வன்னியரு நீ கவுண்டரு இப்படின்னு அவரவர்கள் சாதி உணர்வில் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது முதல் காரணம்.